எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. சிலரோட வாழ்க்கை அற்புதமாக, புனிதமாக, நன்றாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கை எப்போ பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும் துன்பங்களுடன், பாவத்துடன் நிறைந்து இருக்கும். ஏன் இந்த மாதிரி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை எதன் மீது சார்ந்திருக்கிறது என்ற விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டும். இங்கே 4 க்ஷேத்திரங்கள் உள்ளது. வாழ்க்கையில் 4 க்ஷேத்திரங்களில் உள்ளது. பௌதிக க்ஷேத்திரம், பிராணமய க்ஷேத்திரம், மனோமய க்ஷேத்திரம் மற்றும் ஆன்ம க்ஷேத்திரம் என்ற 4 வகையான க்ஷேத்திரங்கள் இருக்கிறது. இந்த க்ஷேத்திரங்கள் ஒவ்வொரு க்ஷேத்திரமும் இன்னொரு க்ஷேத்திரத்தின் மீது சார்ந்திருக்கும். மைடியர், பௌதிக க்ஷேத்திரம் என்பது பிராணமய க்ஷேத்திரத்தின் மீது சார்ந்திருக்கும். பிராணமய க்ஷேத்திரம் என்பது மனோமய க்ஷேத்திரத்தின் மீது சார்ந்திருக்கும். அதாவது மனோமய க்ஷேத்திரம் என்பது ஆன்ம க்ஷேத்திரத்தின் மீது சார்ந்திருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்விதமாக ஒவ்வொரு க்ஷேத்திரமும் இன்னொரு க்ஷேத்திரத்தின் மீது சார்ந்திருக்கும். இந்த 4 க்ஷேத்திரங்களில் அடிப்படையான முக்கியமான க்ஷேத்திரம் எது என்றால் ஆன்ம க்ஷேத்திரம். எதற்காக என்றால் இந்த ஆன்ம க்ஷேத்திரத்தின் மீதி இருக்கும் 3 க்ஷேத்திரங்கள் சார்ந்திருக்கிறாய். ஆன்ம க்ஷேத்திரம் சரியாக இல்லை என்றால் மீதி 3 க்ஷேத்திரங்களிலும் ஒரு புனிதம், தெளிவு என்பது இருக்காது. கடைசியாக ஆன்ம க்ஷேத்திரம் சரியாக இல்லை என்றால் நம்முடைய பௌதீக க்ஷேத்திரம், அதாவது பௌதீக வாழ்க்கை என்பது சரியாக இருக்காது. பௌதீக வாழ்க்கை என்றால் என்ன? சரியான வார்த்தைகள், சரியான செயல்கள், இது 2 தான் பௌதீக வாழ்க்கை. பௌதீக க்ஷேத்திரம் என்றால் இது 2 தான். பௌதீக க்ஷேத்திரம் ஆன்ம க்ஷேத்திரத்தின் மீது தான் ஆதாரமாய் இருக்கிறது. ஆன்ம க்ஷேத்திரம் சரியாக இல்லை என்றால் பௌதீக வாழ்க்கையில் சரியான வார்த்தைகள் என்பது இருக்காது, சரியான செயல்கள் என்பது இருக்காது. பௌதீகமாக படைப்பு என்பது சரியாக இருக்கணும் என்றால் பௌதீக க்ஷேத்திரம் என்பது சரியாக இருக்கணும், ஞானத்துடன் இருக்கணும். அப்போதான் நாம் செய்யும் செயல்கள், நாம் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் புனிதமாக, தெளிவாக, நான்கு பேர் நலனுக்காக மட்டுமே இருக்கும். ஜனன மரண சக்கரம், கர்ம சக்கரம் எப்படி இருக்கிறதோ அதே போல் சிருஷ்டி சக்கரம் என்பது ஒன்று இருக்கிறது. சிருஷ்டி சக்கரம், அதாவது படைப்பின் சக்கரம் என்பது சரியாக இருக்கணும் என்றால் ஆன்ம க்ஷேத்திரம் சரியாக இருக்கணும். இதுதான் சரியான முறை. இந்த ஞானத்தை யாரெல்லாம் தியானத்தின் மூலம் தெரிஞ்சுப்பார்களோ அவருக்கு எப்பவுமே வெற்றிதான்.